லூக்கா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டுமென்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுதல் என்றதான தலைப்பில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் தாம் செய்து முடிக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் நன்றாக அழகாக செய்து முடித்தார். அதில் விசேஷமாக அவர் செய்த காரியம் என்னென்னா, நல்லா போதனை கொடுத்தார் ஜனங்களுக்கு. அவங்க எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், யார் கூட பழகணும், யார் கூட சேரக்கூடாது, எல்லா காரியத்தையும் நல்லா ஜனங்களுக்கு சபையை ஆண்டவர் கட்டி உருவாக்கினார். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்கள், படிங்க. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அடுத்து சொல்கிறாரு, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமான ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது? அப்போ யாருக்கு பயப்படக்கூடாது? சரீரத்தை கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். அப்போ நரகத்தில் நம்ம தள்ள வல்லமை உள்ளவர் யார் தான்? தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் அந்த அதிகாரம் படைத்தவர். அப்போ அவருக்கு மட்டும் நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ யாரிடத்துல நம்ம உறவு வைக்கணும், யாரிடத்துல ஐக்கியம் வைக்கணும், யார் கூட சேரக்கூடாது, யார் கூட சேரலாம் என்கிறத ஆண்டவர் தெளிவாக அவங்களுக்கு போதித்து தந்தார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறாரு? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. போதும், இந்த வசனத்தில் எல்லாரும் எடுங்க. ஏசாயா 6ஆவது அதிகாரம், நீங்கள் அதை படிச்சுட்டே வாங்க. அது நல்லா நமக்கு புரியும். இப்போ இந்த யாருக்கு பயப்படணும், எப்படி பயப்படணும், எதுக்காக பயப்படணும், அந்த தேவனாகிய கர்த்தர் யார் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? அவர் எங்கே இருக்கிறார்? உன்னதமான உயரமும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் பரலோகத்தில் ராஜாவா இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு ராஜா யார் தான்? கர்த்தராகிய இயேசு. எல்லாம் ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரே ராஜா யார் தான்? இயேசு. அந்த ராஜாவுடைய பிள்ளைகளாகிய நம்ம அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கோம். பாருங்கள், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவங்க எல்லாம் என்ன செய்து? அவ்வாறு செட்டைகள் இருந்தன. 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவருக்கொருவர் என்ன சொல்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இப்போ இதை எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க? முழுவதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே அதுதான், இந்த சேனைகளின் கர்த்தர். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பேரில் ஒரு பயங்கரமான ஒரு நாமம். என்ன நாமம்? பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இப்போ பரிசுத்தர்னு சொல்றதுக்கு தகுதியானவர் யார்? மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர். அந்த பரிசுத்தர் நம்மள என்ன எதிர்பார்க்கிறாருன்னுட்டு பார்க்க போகிறோம். இதில் பார்க்குறோம், கூப்பிடுபவர்களுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. நம்ம கர்த்தரை துதிக்கும் போது எப்படி துதிக்கிறோம்? அசைதா? நமக்கு சத்தம் கேட்குதா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்குதா? நம்ம தெருவில் சத்தம் கேட்குதா? நமக்கு நல்லாவே தெரியும். கர்த்தரை துதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும், நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படும், பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படும். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம கர்த்தரை துதிக்கும் போது எப்படி துதிக்கிறோம்? ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கிறோம்? அப்போ ஏசாயா இந்த காட்சியை பார்க்குறாரு.
பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னா கர்த்தருடைய இவர் ஏசாயா யாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் தேவனுக்காக தேவனுடைய வாயாக பேசுகிறவர். அவரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் கர்த்தரை பார்க்கும்போது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதும் இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் அவர் ஆராதித்து கொண்டிருக்கிறதும் பார்த்தபோது முழுமையான பரிசுத்தத்தை அவன் பார்க்குறான். பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, தன்னுடைய அசுத்தத்தை உணர்றார். உணர்ந்து பயம் அடைந்து என்ன வார்த்தை சொல்கிறாரு, ஐயோ அதமானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவ்வளவு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பயப்பட வேண்டியதா, பயப்படக்கூடாதா? பயப்படலாம். அது மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான காரியம். 33:11 வாசிங்க. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். இப்போ 20 வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய். போதும். இந்த வசனத்தை பாருங்க. மோசே நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனிடத்தில் முகமுகமாய் பேசி தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கூடவே இருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கற்றுத்தர கடவுள் தேவன்கிட்ட போய் வாங்கி கொண்டு வர்றாரு. அவர் எப்படி பேசினாராம், இந்த வசனத்தில் இருக்குது, என் முகமுகமாய் பேசினார். எப்படி பேசினாரா? மோசே தேவனாகிய கர்த்தரோடு, இந்த தேவனாகிய கர்த்தர் பயங்கரமும் பராக்கிரமும் மகிமையும் உள்ள கர்த்தர் அவரோட முகமுகமாக பேசினாராம். ஆனாலும் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு, ஆண்டவரே பேசினாருன்னு பார்க்குறோம், சத்தத்தை கேட்டாருன்னு பார்க்குறோம், என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு, சத்தத்தை கேட்குறாரு, முகமுகமாக பேசினான்னு வசனம் இருக்குது. ஆனால் தேவனை கண்டு ஒருவனும் உயிரோட இருக்கக்கூடாது. இதை நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா, நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மகிமையானவர், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எவ்வளவு பயங்கரமானவர்ங்கிறத வல்லமை உள்ளதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பரிசுத்தத்தில், நம்ம பரிசுத்தத்தில் பிரவேசிப்பதற்காக எபிரேயர் 10:10 சொல்லியிருக்கு. பரிசுத்தத்தில் நம்ம பிரவேசிக்கிறதுக்கு இயேசுவானவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்ம அந்த திரைய வழியாக கிறிஸ்துவின் மூலம் இரக்கத்தையும் கிருபையும் பெறுகிறோம். இயேசு யார் மூலம்? பிதாவிடத்தில் சேர்றதுக்கு நமக்கு வழி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தான் நம்ம பிதா இடத்துல சேர முடியும். அப்போ துர்மனசாட்சி, நீங்கள் இப்போ நம்ம ஜெபம் பண்ணாலும் எப்படி தான் ஜெபம் பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் தான் நம்ம பிதாவே. அப்போ பிதா கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஆனால் யாருடைய நாமத்தில்? இயேசுடைய நாமம். அவ்வளவு பயபக்திக்குரிய ஒரு நாமம். அப்போ ரட்சிப்பு, நம்ம ரட்சித்த நாமம், நம்ம பரிசுத்தமாக்குகிற நாமம், கழுவப்படுகிறவர், நம்மளை கழுவி கிறிஸ்துவோடு உள்ள ஜெபத்தின் மூலமாக நம்ம கிறிஸ்துவை கிட்டி சேருகிறோம். அடுத்த ஆண்டவர் சொல்லும்போது யாருக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்கிறார். என்னது? என் லூக்கா 12:4 சொல்லியிருக்கு, என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். யாருக்கு? சரீரத்தை கொள்கிறாங்கல்ல அவங்களுக்கு. இப்போ நம்ம கேள்விப்படுறோம், எவ்வளவோ மிஷினரிஸு, நம்ம சபை வரலாறுகள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ பேர் அவங்க ஜீவனை கொடுத்து, யார் நம்ம பார்க்குறோம், யார் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? வாளால் அறுப்புண்டாங்க, வெட்டப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. அப்படி தான் நமக்கு இந்த நம்ம தேசமெல்லாம், நம்ம தேசத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை வசனம் வந்தது. அப்போ கொலை செய்த பின்பு நரகத்தில் நம்மளை தள்ள அவனுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் இல்லை. நரகத்தில் தள்ள வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்போ அவருக்கு நம்ம பயப்படணுமா வேண்டாமா? நிச்சயமாக நம்ம பயப்படணும். அப்போ முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு வாயில் சொல்கிறது கிடையாது, ஆக்ஷன் பண்ணுறதும் கிடையாது. அவருடைய பரிசுத்தம், அவர் எவ்வளவு பரிசுத்தர், அவருடைய மகத்துவம், அவருடைய அன்பு, அதை எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொண்டு அவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழணும். நீதிமொழிகள் 7:8-13 சொல்லியிருக்கு, தீமையை வெறுத்து விடுதல் கர்த்தருக்கு பயப்படுதல். இப்போ என்ன செய்யணும்? தீமையை வெறுக்கணும். சொல்லுங்க எல்லாரும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீமையை வெறுத்து விடுதல். பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் தானே சொல்றீங்க. தீமையை வெறுத்து விடுதல். என்னது? தீமையை வெறுத்து விடுதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பொல்லாப்பை விட்டு விலக வேணும். தேவனுடைய இரக்கம் கிருபை தயவுக்கு பாத்திரவான்களாக மாறணும். அவருடைய பரிசுத்தம், நீதி, நியாயம் என்பவற்றை பற்றி புரிந்து கொள்வதாகும். இப்போ யாத்திராகமம் 19:16 வாசிங்க.
16 21 வரைக்கும் யாத்திராகமம் 19 எல்லாரும் எடுங்க, எல்லாரும் வசனத்தில் கவனமாக இருங்க. யாரும் ஒரு தூங்குறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்ம எல்லாருமே யார்? பரிசுத்தவான்கள், தெய்வ பிள்ளைகள். இந்த உலகத்தில் நம்ம தான் யார்? தெய்வ ஜனங்கள். ஒன்றாக வாழ வேண்டியது நம்ம தான். பரலோகத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? தெய்வ ஜனங்களாக ஒன்றாக ஒரே கூட்டமாக இருப்போம். அதனால் பக்கத்தில் பார்த்து பேசுகிறதுக்கு யோசிக்காதீங்க. ஆமேன். வாசிங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. போதும், இந்த வசனத்துகளில் படிச்சுட்டே போகலாம். இதில் என்ன சொல்லியிருக்கு? தேவனாகிய கர்த்தர் மோசையோட பேசுகிறாரு. பேசுகிறதுக்கு முன்னால் அங்கே அந்த சூழ்நிலை பாருங்கள், அந்த சுற்றுச்சூழலை பாருங்கள். ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்கள் இடத்தில் தேவன் பேசுகிறத கேட்கணும். தேவனை எதிர்கொண்டு போகன்னா தேவனை முகமாக பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த அவர் பேசுகிறத கேட்கணும். கேட்குறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே அந்த மலை முழுவதும் என்னவா மாறுதான்? சொல்லுங்கள், படித்து பாருங்க. அதை என்னவா மாறுது? அக்கினியில் இறங்கினபடியால். சீனாய் மலையின் மேல் கர்த்தர் எங்கே இறங்குறாரு? அக்கினியில் இறங்குறாரு. நம்முடைய கர்த்தர் யாரு? அக்கினியில் நின்று பேசுகிற கர்த்தர். மோசே அவர்களை என்ன செய்கிறாரு? அது முழுவதும் என்னவா மாறுதான்? புகைக்காடு. அக்கினி புகைக்காடு. இது அப்படியே மைண்டில் கொண்டு வாங்க. புகைக்காடு. அடுத்து என்ன மாறுது? எக்கால சத்தம். மலை முழுவதும் என்ன செய்யுது? 18ஆம் வசனத்தை பாருங்க. மிகவும் அதிருது. அக்கினி புகைக்காடு. ஆண்டவர் இறங்கி வர்ற மலை என்ன ஆகுது? அதிருது. எக்கால சத்தம் என்ன செய்தான்? அதிகமாக போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அந்த மோசையோட பேசுகிறாரு. அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. ஜனங்களால் என்ன செய்ய முடியல? அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. ஆண்டவர் பேசும்படியாக அழைத்து கொண்டு வர சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் இறங்கி வருகிறதான இடத்து சூழ்நிலைகள் இப்படி ஆண்டவர் இறங்கும்போது அந்த இடம் எப்படி மாறுது? அக்கினி புகைக்காடு, இடி முழக்கம், மின்னல்கள், அதிருது. இதை பார்த்தா எப்படி இருப்போம் நம்ம எல்லாம்? அவங்க பயப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பயப்படத்தக்கவர். எல்லாரும் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பயப்படத்தக்கவர். சங்கீதம் 33:8-9 வசனம் சொல்லியிருக்கு. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. சங்கீதம் 33:8-9 வசனங்கள்ல பூமி எல்லாம், எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவரே உலகம் முழுவதையும் சகல ஜனங்களையும் நியாயம் தீர்க்கிறவர். சொல்லுங்க, அவரே உலகம் முழுவதையும் சகல ஜனங்களையும் நியாயம் தீர்க்கிறவர். ஒரு நாள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி வருவார்? ஒரு நியாயாதிபதியாக வருவார். அப்போ இவ்வளவு பயங்கரமும் வல்லமையும் மகத்துவமும் எல்லாமே யார் தான்? இயேசு தான். இயேசுக்குரியது. அவ்வளோ பெரிய தெய்வன் நம்மளை ஒரு நாள் நியாயாதிபதியாக வருவார். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கார், கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ பூமி எல்லாம், உலகமே கர்த்தருக்கு பயப்படுவதாக, குடிகள் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. அவர் வெயில் வர சொன்னால் வெயிலுத்தான் வரும், மழையை பெய்ய பண்ண சொன்னால் மழை தான் வரும், அவர் காற்றை வீச பண்ணால் காற்று தான் வரும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்யணுமா? அவருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். இப்போ தேவனுக்கு பயப்படுதல் என்னது? தேவனுக்கு பயப்படுதல்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல். கடைசியாக சொல்லப்போனால் என்ன வரும்? அவருடைய வசனத்துக்கு. நமக்கு கிருபையின் காலம், அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் காலம், நமக்கு இப்போ கிருபையின் காலம். அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிதணும். நம்ம பாவத்திலிருந்து நம்மளை விலக்கி காத்து கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியணும், பாவத்துக்கு விலக்கி நம்ம காத்து கொள்ளணும். எப்படியெல்லாம் காக்கணும்?
பெற்றோர்கள், நம்ம பெற்றோர்களாகி நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்துக்கு, ஜெப வாழ்க்கைக்கு, உண்மை உள்ள வாழ்க்கைக்கு பெற்றோர்கள் நம்ம பிள்ளையை பார்த்து ஜெபம் பண்ணியா பண்ணினியாடான்னு கேட்குறோம். நீங்கள் ஜெபம் பண்ணதை அந்த பிள்ளை பார்த்தா? நீங்கள் ஜெபம் பண்ணுறத பிள்ளை பார்க்கவே இல்லை. பிள்ளையை பார்த்து ஜெபம் பண்ணியாடான்னு கேட்டால் அதில் என்ன வரும்? என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. அதனால் பெற்றோர்களாகிய நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்படும் போது தான் பிள்ளைகளை நம்ம போதித்து நடத்த முடியும். இல்லைன்னா எங்கள் அப்பாவே இப்படி தான் இருக்கிறாரு, அப்புறம் என்ன அப்படின்னுட்டு பிள்ளைகளுக்குள்ள அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிடும். இப்போ இன்னும் நிறைய பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுறதுனால வரும் ஆசீர்வாதங்களை நீதிமொழிகள் 1:7 சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நம்ம என்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஞானம், ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வல்லமை, மகிமை, பரிசுத்தம் அவைகளை நம்ம அறிகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்ன செய்யணும்? கர்த்தருடைய வல்லமை, மகிமை, பரிசுத்தம் இவைகளை அறியணும். சங்கீதம் 111:10 சொல்லியிருக்கு, அவருடைய கற்பனைகளின் படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. சொல்லுங்க, அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவருடைய வசனத்தின்படி செய்கிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நல்ல புத்தியை தர்றாரா. நல்ல புத்தி நமக்கு இருந்தால் நம்ம தீமையான காரியத்தை போய் செய்வோமா? செய்ய மாட்டோம். பாவமான காரியத்தை செய்வோமா? செய்ய மாட்டோம். இது தவறுன்னு தெரிஞ்சு நல்ல புத்தி உள்ள நம்ம செய்ய முடியுமா? தேவனுடைய புத்தி நமக்குள்ளே இருக்கும்போது அவைகளுக்கெல்லாம் விலக்கி ஆண்டவர் காக்கிறாரு. வசனம் 7ஆம் வசனத்தில் சொல்லி சங்கீதம் 34:9 சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவு இல்லை. யாருக்கு குறைவு இல்லை? சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவு இல்லை. காலம் முழுசும் குறைப்பட்டே வாழ்க்கையை வாழ்கிறோமா? ஏதோ ஒரு காரியம் இருக்குது. என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல்ல ஏதோ குறை இருக்குது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற வசனம் போய் சொல்லாது. அடுத்து பார்க்குறோம், அதுலேயே 7ஆம் வசனத்தை பார்க்குறோம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு துதி செலுத்துவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ யார் இருக்கிறதா? நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கன்னா உங்களை சூழ யார் இருக்க? கர்த்தருடைய தூதன் பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நீதிமொழிகள் 14:26 சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. எப்படி இருக்கிறோம் நம்ம? கர்த்தருக்கு பயந்தவர்கள்னா நமக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை. திட நம்பிக்கைன்னா என்ன? சொல்லுங்க. எது எடுத்தாலும் என்னது? ஒரு கஷ்டம், வேதனை, பிரச்சனை, குறை பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். பயந்து என்ன செய்ய? உலகத்துக்கோ பாவத்துக்கோ நம்ம பயப்படவே, உலக மனுஷர்களுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன? திட நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா நமக்கு? என் கர்த்தர் எனக்கு இவ்வளவு பண தேவை இருக்கா? என் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இவ்வளவு குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கா? யாரு? என் கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். நான் வேலை செய்கிற இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கா? யாரு? என் கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும். கர்த்தருடைய பயப்படுகிறனா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி நம்மளை வாழ ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு. அடுத்ததாக பார்க்குறோம், தேவனுடைய ரகசிய ஆலோசனை அவங்கள்ட்ட இருக்குதான். யார்கிட்ட இருக்குதான்? சங்கீதம் 25:14 எடுத்தீங்களா? வாசிங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்துறாரா? தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ரகசியத்தை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியத்தை எப்படி வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எடுத்தீங்களா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். இங்கே யார் வர்றது? நோவா. அப்போ இந்த காலத்தில் பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர்
நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆமேன். அல்லேலூயா. இந்த வசன அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாவற்றையும் யார் தான் படைத்தது? கர்த்தர் தான் படைத்தார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் தான் படைத்தார். என்ன எல்லாம் படைத்தார்? நம்ம ஆதியாகமம் 1 அதிகாரம் முழுவதும் படிக்கிறோம். முதல் நாள் ஆண்டவர் என்ன படைத்தார்? பகலையும் இரவையும் படைத்தார். 2ஆம் நாள் ஆகாய விரிவை படைத்தார். 3ஆம் நாள் பூமியை படைத்தார். இதில் உள்ள பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். இப்படி எல்லாவற்றையும் படைத்துட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? சொல்லுங்க. நல்லது என்று கண்டார். எல்லா நாளும் ஆண்டவர் என்னதான் சொன்னார்? நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். இதுதான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அங்கே என்ன நடக்குது? கர்த்தருக்கு அங்கே ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை செய்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை பாவம் வந்தபோது மனிதன் பூமியில் எப்படி பிறக்கிறான்? அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். என்ன பார்க்குறான்? ஆண்டவருக்கு மனஸ்தாபப்பட்டாராம். 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார்? ஆண்டவர் மனுஷனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார். நல்லது நல்லது என்று எல்லாரும் அந்த 6ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். எல்லாவற்றையும் படைக்கும்போது ஆண்டவர் நல்லா படைச்சாரு. இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? மனுஷருடைய அக்கிரமம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். யார் பார்க்கறது? சொல்லுங்க. யார் பார்க்கறது? கர்த்தர். கர்த்தர் பார்க்குறாரு. நல்லா படைச்சாரு. ஆண்டவருடைய படைப்பில் நம்ம செய்கிற காரியமாச்சும் ஏதாவது தவறு இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். ஆண்டவருடைய படைப்பில் தவறு இருக்குமா? இருக்க வாய்ப்பு இல்லை. குறைகள் இருக்குமா? இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7ஆம் வசனத்தை எல்லாம் வாசிச்சு பாருங்க, ரீட் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் அதை வாசிங்க தம்பி. கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. ஆண்டவர் எப்படி படைச்சாரு? நல்லா படைச்சாரு. இங்க என்ன சொல்றாரு? அவனை உண்டாக்கினது எனக்கு. இப்ப மனஸ்தாபத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு சொல்றோமா? அப்போ ஆண்டவர் மனிதனை படைத்தார். அதே போலதான் ஆண்டவர் நம்மையும் படைத்து ஒரு குடும்பத்தில் வளர்த்து தந்து இன்னைக்கு ரட்சித்து சபைக்குள்ள வச்சிருக்கிறார். எதுக்காக வச்சிருக்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அறியணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நம்ம எல்லாம் எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்? எல்லாரும் நீங்க சொல்லுங்க, எதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்க? அம்மா சொல்றாங்க, அதுக்காக நான் சர்ச்சைக்கு வரேன், எனக்கு என்ன அப்படின்னு உட்கார்ந்து ஆராதனை நேரம் பாடாம துதிக்காம ஆராதிக்காம கையை உயர்த்த சொன்னா என்ன செய்யறோம்? வேடிக்கை பார்த்துட்டு வசனம் பேசினாலும் பேசுறாங்க, என்ன செய்ய அப்படின்ட்டு இருந்துட்டு போனா இதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தரை அறிகிற அறிவும் இல்லை, பயமும் இல்லை. அப்படி உள்ளவங்களுக்கு கடைசியில் நித்திய ஜீவன் கிடைக்குமா? சொல்லுங்க. நித்திய ஜீவன். அதுக்காக தான் நான் கர்த்தரை பின்பற்றுறோம். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என் கர்த்தருக்கு பின்பற்ற காரணம், ஒரே காரணம், பரலோகம். ஆனால் என்னை படைச்ச கடவுள் தேடுனேன். உண்மையான கடவுள் யாரு? என்னை படைச்ச கடவுள் யாரு? விசேஷமாக நான் கேட்டது, என்னோட பேசுகிற கடவுள் யாரு? என்னோட பேசுகிற கடவுள் யாரு? எனக்கு சொர்க்கத்தை தர கடவுள் யாரு? எல்லா சாமியும் போட்டு போட்டு கும்பிட்டேன். இத்தனை இந்த 3 கேள்வி. என்னோட பேசுகிற கடவுள் யாரு? என்னை படைச்ச கடவுள் யாரு? எனக்கு சொர்க்கத்தை பரலோகத்தை தர கடவுள் யாரு? ஆனால் என்னைக்கு என்னை படைச்ச கடவுள் யாருன்னு அந்த கேள்விகளை நான் கேட்க தொடங்கணும், அன்னைக்கு இயேசு என்னோட பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோட பேசுகிற கடவுள், அன்னைக்கு பேசின கடவுள் இன்னைக்கும் எனக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேட்காம என்னால் வாழ முடியாது. நான் சொல்லுவேன், அப்பா நீங்கள் தான் எனக்கு அப்பா. அப்பா ஒரு பிள்ளைகிட்ட பேசலைன்னா அந்த பிள்ளை எப்படி வெறுமையாகும்? நீங்கள் பேசி தான் ஆகணும். ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அவர் சொல்லுவார் சொல்கிறத. அப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? பயபக்தி
உள்ளவர்களாக இருக்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு சபையில் பேச என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது, நான் என்ன பேசணும் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க. அப்போ ஆண்டவர் இதை சொல்லிடுவார். இதை சொல்லி தந்து சும்மா உட்கார்ந்துருக்கும்போது அந்த பைபிளை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இதுதான் வார்த்தை. அப்போ ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுதலை கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லித்தா சொன்னார். அதை தலைப்பை உடனே எடுத்து வச்சுட்டு இது ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடியே நடந்தது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுதலை நான் எப்படி சொல்லித்தர முடியும், எனக்கு என்ன தெரியும். அப்போ தான் ஆண்டவர் இந்த காரியங்களை எனக்கு சொல்லி தந்தார். அதனால் சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது என்ன இருக்கணும், பய பக்தி, ஒரு பரிசுத்தம், நான் பரலோகத்துக்கு உரியவ அந்த சிந்தனை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். நான் இந்த பூமிக்கு உரியவ அல்ல, அந்த ஒளியில் எடுத்துள்ள பரிசுத்தவான்களோட கூட இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. என்ன படுத்துறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. உங்களையும் என்னையும் தயார்படுத்துறாரு. அதனால நம்ம அதை உற்சாகமாக கவனமாக கேட்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனுஷன் எல்லாரையும் படைத்ததுக்காக இப்போ நான் அழிக்க போகிறேன், எல்லாவற்றையும் நான் அழிக்க போகிறேன். ஆண்டவர் திட்டம் பண்ணி அங்கே தேடுறாரு, பூமியை நான் அழிக்க போகிறேன் தேடுறாரு. தேடும்போது ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார், யாரு, நோவா. அப்போ அவன்கிட்ட பாருங்க எவ்வளோ பெரிய ரகசியம். கர்த்தருக்கு பயந்த இடத்துல என்னது, அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. எவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்றாரு. நோவாவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நான் என் பூமியை 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லியிருக்கு. கர்த்தர் நோவாவை நோக்கி 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் என்னது, சகல விதமான அவருடைய 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லி தர்றாரு. 14ஆம் வசனத்தில், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. இவ்வளவு காலமும் அது எத்தனை 1000 years ஆயிருக்கலாம், அது வரைக்கும் பூமியில மழை பெய்யவே இல்லை. அப்படி ஒரு காலத்துல சொல்றாரு, மழையினால நான் பூமியை அழிக்க போறேன், நீ கொப்பேர் மரத்தால அது அகலகம் எல்லாத்தையும் சொல்லி தர்றாரு, எப்படி நீ பண்ணணும், அழிக்க போறேன். அந்த ரகசியத்தை யாருக்கு சொல்லி தர்றாரு, கர்த்தருக்கு பயந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லித்தர்றாரு. அவர் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் யாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன். 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருக்கு பயந்த மனிதனை தேடி அவங்க அவருடைய இருதயத்தில் உள்ளதை எல்லாத்தையும் பேசுகிறாரு. 17ஆம் வசனம் இருக்கும்போது வாழும்போது எல்லாம் அந்த உலகத்தில் 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிழைத்தை வரப்பண்ணுவேன், யாவும் மாண்டு போகும், ஆனால் உன்னோட நான் என் உடன்படிக்கையை பாருங்க 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடைய கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அடுத்து சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மாம்சமான ஜீவன்களில் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடா அந்த ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்துறாரு, கர்த்தருக்கு பயந்த மனிதனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. நம்ம வீட்டை குறிச்ச ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா, வெளிப்படுத்த மாட்டாரா? நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்த ரகசியத்தை நிச்சயமாக அவர் வெளிப்படுத்துவார். 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 9ஆம் அதிகாரத்தில் திருப்புங்க எல்லாரும். 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, புதிய ஒரு பின்பு தேவன் நோவாவையும் அவங்க என்ன செய்கிறாரு, பூமி அழியுது, 40 நாள் பயங்கரமான மழை பெய்யுது, பூமி அழியுது, அப்போ பூமி அழிக்கப்படுது, எல்லாமே அழிக்கப்படுது. ஆண்டவர் ஒரு புதிய சந்ததியை உருவாக்குறாரு. 7ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். யாருக்கு கொடுக்கப்படுது கட்டளை, கர்த்தருக்கு பயந்த மனிதனுக்கு. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழும்போது ஆண்டவர் என்ன செய்வார், அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவங்க மூலமாக ஆதாமுடைய தலைமுறை எல்லாமே அழிக்கப்பட்டு போகுது. இப்போ யாருடைய, நோவா எப்படி இருந்தார், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான உத்தமனும். அப்போ அவன் காலத்தில் வாழ்ந்த எல்லா மனுஷரை காட்டிலும் அவர் நீதிமான உத்தமனாக வாழ்ந்தார். 2 பேதுரு 2:5 சொல்லியிருக்கு. அவர் என்ன செய்கிறாராம், அவர் இந்த காலத்தில் போதகர்கள்னால் இப்படி இருக்கணும்னு ஒரு இது சொல்கிறார். என்னது, அவர் நீதியை பிரசங்கித்த நோவா. அப்போ என்ன செஞ்சாராம், 1 வருஷம் அவங்க ஜனங்களுக்கெல்லாம் சொன்னாராம், தேவன் பூமி அழிக்க போகிறாரு, நீங்கள் அழியாதபடிக்கு நான் கட்டுற பேழைக்குள்ளே வாங்க, தேவன் பூமியை அழிக்க போகிறாரு, மழையினால் தண்ணியினால் அழிக்க போகிறாரு, வாங்க சொன்னாரா. நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த தேவனாகிய கர்த்தர்
நம்ம அவருக்கு பயப்படும்போது நம்முடைய குடும்பத்தில் உள்ள காரியத்தை நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய ஊரில் உள்ள காரியத்தை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். பாருங்க, உலகத்தின் காரியத்தை ஒரு பயந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தின தேவன் நம்ம அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இரவும் பகலும் தெய்வ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது இந்த பூமியில் கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமாக வைப்பார். இங்கே வேலை செய்கிற இடத்துல உள்ள ஒரு காரியம் நடக்க போதுன்னு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார், ஒரு மிகவும் உயர்ந்த மனிதனாக மாற்றுவார். இன்னும் அடுத்ததாக நம்ம ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம கர்த்தருக்கு பயப்படுதலை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அதை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். 39 அதிகாரத்தில் ஒரு மனிதன் வர்றாரு. யார் வர்றது? 7 to 12 வரைக்கும் 39. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். யாரு? யோசேப்பு ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோபுடைய பிள்ளைகள்ல ஒருவர் யாரு? யோசேப்பு. அப்ப இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? அவர் யாருக்கு தீமை செய்தாரு? யாருக்குமே தீமை செய்யல. கொஞ்சம் நல்ல பையனா இருந்தார். எத்தனை பேர் ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த பையன் அவர் எப்படி இருந்தாரு? ஒரு கொஞ்சம் நல்ல பையனா இருந்தார். யாரு? அங்கே வீட்டில் உள்ள 12 பிள்ளைகளில் நல்ல பையனாக இருந்தார். அதனால் ஆண்டவர் சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள். பயந்த பையனாக இருந்தபடினால சகோதரர்கள் வெறுக்கிறாங்க, அவனை கொல்லணும்னு முயற்சி பண்ணுறாங்க. கொலை செய்ய விடாமல் கர்த்தர் தடுத்து என்ன செய்கிறாரு? அவனை எகிப்துக்கு அனுப்புகிறாரு. எகிப்துக்கு அனுப்பும்போது எகிப்து யாருடைய தேசம்? அந்நிய தேசம். இவங்க இஸ்ரவேலரில் இவங்க 12 பிள்ளைய சேர்ந்து பிறந்தவங்க. அதில் ஒரு பிள்ளை மட்டும் எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான். இந்த அவருடைய மனநிலையை பாருங்கள் எப்படி இருக்கும். நம்மவா இருந்தால் எப்படி இருப்போம் சூழ்நிலை? அந்த சூழ்நிலையில் அவர் அரண்மனையில் வேலை செய்கிறாரு. வேலை செய்யும்போது அரண்மனையில் மிகவும் சிறப்பாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. அவன் செய்கிற வேலையெல்லாம் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? கைதட்டி கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. நம்ம செய்கிற வேலையெல்லாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ பார்வோன் பார்க்குறேன், இவன் செய்கிற வேலை எல்லாமே நமக்கு அரண்மனை முழுவதும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. இவனை தூக்கி நம்முடைய வீட்டில் போட்டால் நம்ம வீடு எப்படி மாறிடும்? நல்ல ஆசீர்வாதமாக மாறிடும்ன்ட்டு வீட்டில் தூக்கி போடுறான். அங்கே என்ன நடக்குது? அவன் வீட்டில் இருக்கும்போது போத்திபாருடைய மனைவி, அதை அப்படி சொல்லலாமா? இது ஒரு பிசாஸ். என்னது? ஒரு கணவனானாலும் சரி, ஒரு ஆணானாலும் சரி, ஒரு பெண்ணானாலும் சரி, ஒரு திட்டத்துக்காக உருவாகி கொண்டிருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து அல்லது ஒரு ஆணை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க வர்றாங்கன்னா அது யாருன்னு சொல்லணும்? பிசாஸ். அது யாரு? எல்லாரும் சொல்லுங்க. பிசாஸ். பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க வர்றது பிசாஸ். அவன் ஆணுன்னு பார்க்கக்கூடாது, பொண்ணுன்னு பார்க்கக்கூடாது, அது பிசாஸ். அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா கர்த்தர் என்ன குறித்து ஒரு திட்டம் பெருசாக வச்சுருக்கிறதுனால தான் என்னை ரட்சித்து மீட்டு தெரிந்து கொண்டு பரிசுத்தத்தில் வளர்க்கப்படும்படியாக கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. அப்போ இவன் இதை புரிஞ்சுக்கிட்டான். யார்? இவன் தனிமையானவன், இவனை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இவனை விசாரிக்க ஆள் இல்லை. ஆனால் இவன் புரிஞ்சுக்கிட்டான், இது யார் தான்? பிசாசு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். துந்தர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, இவன் செட்டப் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன செய்ய? இவன் அடிமை, இவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ இவன் செஞ்சு தான் ஆகணும். இதை என்ன செய்ய முடியாது? மீற முடியாது. அப்போது ஒரு காரியம் நடக்குது. நடக்கும்போது என்ன செய்கிறான்? போத்திபாரின் மனைவி சோதிக்க வர்ற பிசாசு வரும்போது அவன் என்ன செய்கிறான்? நிராகரிக்கிறான். என்ன சொல்கிறான்? 39:9 பாருங்க. இந்த மகா பெரிய பொல்லாப்பை செய்து, அடுத்த பகுதி எல்லாரும் வாசிச்சு பாருங்களேன். தேவனுக்கு விரோதமாக, பிள்ளைகள் சொல்லுங்க, இந்த மகா பெரிய பொல்லாப்பை செய்து யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நமக்கு வருதா சோதனை? செல்போனை எடுத்தா வருதா? ஏதோ ஒன்று வருதா? உடனே சொல்லுங்க,
தேவனுக்கு விரோதமா இந்த பொல்லாப்ப செய்து நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன தண்டனை? சரி, நிறைய தண்டனைகள் எல்லாம் வருது. ஆனா அவனுக்கு முடிவு என்னது சொல்லுங்க? கர்த்தருக்கு பயந்தவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னது? அவன் அந்த சிங்காசனம். கரெக்டா சொன்னீங்க. என்ன கிடைக்குது? சிங்காசனம். அந்த அடிமை யாரா மாறுறான்? போத்திபார் ஒரு நாள் சொல்றேன், அவன் என்ன சொல்றான்? பார்வன் என்ன சொல்றான்? இவனுடைய வார்த்தையே அல்லாமல் ஒரு நாமும் அசையாது சொன்னா. அந்த எகிப்தில் உள்ள எல்லாரும் யாருக்கு அடிமை? இங்க அடிமையா போன இவருக்கு அடிமையா மாற வேண்டிய சூழ்நிலை. அவன் வந்து கையை கட்டி தானியம் கொடுன்னு கேட்கணும். அப்போ ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற மேன்மை ஆசீர்வாதம். நம்ம கர்த்தருக்கு பயந்தவன்னா இப்படிதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். யோபு பார்க்குறோம். 1:8 வாசிங்க. யோபு எப்படி கர்த்தருக்கு பயந்தவனா காணப்பட்டாருன்னு. அவர் என்ன செய்றாரு? வாசிங்க 1ஆம் வசனம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து போதும். அவன் என்ன செஞ்சான்? உத்தமன் சன்மார்க்கன். யாருக்கு பயந்தவன்? தேவனுக்கு பயந்தவன். அப்போ பயந்து என்ன செய்றான்? கர்த்தர் இட்ட வழிகளில் அவன் நடக்கிறான். அப்படி நடக்கும்போது அவனுக்கு என்ன வருது? பிசாசு அவனை பார்த்து சோதிக்க வர. அங்க வந்த பிசாசு எந்த பிசாசு? யோசேப்புக்கு வந்த பிசாசு அது ஒரு மனுஷி ரூபவ பிசாசு. இங்க எந்த பிசாசு வர்றான்? தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த தவறு பாவம் செய்ய எந்த பரிசுத்தவான் ரூபத்துல பரிசுத்தவாட்டி ரூபத்துல வந்தாலும் உடனே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? பிசாசு. அவன் தப்பிச்சான். உயர்ந்த பதவி அவளா அதை பார்த்துட்டு தானே இருந்திருப்பா. இவன் இன்னைக்கு யாரா இருக்கிறான்? ராஜா. அவளுக்கு புருஷனை நடுங்கிற அளவுக்கு ஆண்டவர் அப்படி மாத்தினார். அப்போ யோபு அதே மாதிரி தான். அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வருது? அவருக்கு அவருடைய வாழ்க்கையில பிசாசு வர்றேன், நேரடியா வந்து சோதிக்கிறேன். என்ன நடக்குது? எல்லாவற்றையும் எடுத்து போடுறான். அவருக்கு இருந்த ஏறு மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள், சொத்து ஆஸ்திக்கு அளவே இல்லை. அப்போ என்ன செய்றான்? எல்லாவற்றையும் பிசாசு எடுத்து போடுறான். எடுத்து போட்டுட்டு இவனை சோதிக்கிறான். எதுக்கு? கர்த்தரை இவன் தூசிக்கணும். என்ன சொல்லணும்? கர்த்தரை தூசிக்கணும். எப்படியெல்லாம் பிசாசு நமக்கு போராட்டத்தை கொண்டு வர்றேன், வாழ்க்கையில கொண்டு வர்றேன்னா எப்படியாவது கர்த்தரை தூசிக்கணும். அப்படி அந்த காரியத்துக்காக இவ்வளோ காரியத்தை செய்கிறான். எல்லாத்தையும் தான் எடுத்து போட்டேன். தான் அவருடைய சரீரத்தையாவது விட்டு வச்சானா பாருங்க. ஓட்டை எடுத்து சுரண்டுறாரு. நல்லா படிச்சு பாருங்க. வசனம் எல்லாம் நமக்கு தான் எழுதி வச்சுக்க. என்ன செய்றாரு? புண்ணுல நம்ம கையை வச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு புண்ணு இருக்கு, அதுல கையை வச்சிங்களன்னா எப்படி இருக்கும்? இவன் என்ன செய்றானா? ஓட்டை வச்சு சுரண்டுறாங்க. அதுலேருந்து என்ன வருது? சீலு, ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒருவரானே அந்த வாடைக்கு நாத்தத்துக்கு ஒருவர் வந்து ஒரு தண்ணி கொடுக்க ஆள் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவனை எப்படி மாற்றினாரு? கர்த்தருக்கு பயந்த மனுஷர்களாகிய நமக்கு வருகிற துன்பங்கள் அநேகம், உபத்திரவங்கள் அநேகம், அதில் எல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்கு? கர்த்தர் அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்களா, கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் செய்வாரா? தீமையே செய்ய மாட்டாரு. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு தீமை செய்ய தெரியவே செய்யாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா அது மூலமா யார் வர்றாங்க? பிசாசு வந்து நம்மளை சோதனைக்கு, அதாவது இச்சையினால இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறார். நம்ம இச்சைக்கு இடம் கொடுத்தா நிச்சயமா நமக்கு சோதனை உண்டு. பார்க்குறோம். அவனுக்கு என்ன கிடைக்குது? யோபு புத்தகத்தை, அந்த கடைசி புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில என்னது? 10 எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ 2 மடங்கு. அவனுடைய பிள்ளைகள், இறந்து போன எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் திரும்பி தர்றாரு. அந்த உலகம் அவனை எப்படி பார்த்துருக்கோம்? அவன் ஓட்டை எடுத்து சுரண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்த உலகம் இப்போ அவனை எப்படி பார்த்துருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் நமக்குள்ள இருந்தா போதும். வேற எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அதில் அடுத்து பார்க்குறோம். எபிரேய மருத்துவச்சிகளை பார்க்குறோம். அந்த ஒன்றை மட்டும் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். எபிரேய மருத்துவச்சிகள்னா யாரு? மோசே பிறக்கிற போது என்னது? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் திரளாய் பெருகுகிறாங்க. திரளாய் பெருகும்போது அங்கே என்ன நடக்குது? அது யோசேப்பு காலத்தில் இல்லாத, யோசேப்பு அறியாத ஒரு ராஜா தோன்றி
எல்லாரையும் கொலை செய்யணும். யாரை? ஆண்கள் பிறக்கும்போது நீங்கள் பிரசவம் பார்க்க போகிறவங்க என்ன செஞ்சிடணும்? பிள்ளை அங்கேயே கொண்டுடலாம். ஈஸி தானே? பிரசவம் பார்க்கும்போது பிரசவத்தில் பிள்ளை செத்து போச்சுன்னுட்டு ஈஸியாக அவங்க ஆன்சரும் பண்ணிடலாம். அப்போ என்னது? ராஜாவின் கட்டளை. நீங்கள் பிரசவம் பார்க்கும்போது மருத்துவச்சிகளுக்கு 1 21 வருஷத்தில் வரைக்கும் பார்க்குறோம். மருத்துவச்சிகளுக்கு அவன் கொடுத்த கட்டளை என்னது? ராஜா கொடுத்துருக்காரு. யார் கொடுத்த கட்டளை? ராஜா. அவங்க ராஜா கொடுத்துருக்காரு. ஆண் பிள்ளை எல்லாம் பிரசவம் பார்க்கும்போதே கொன்றுங்க. அப்போ ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. தொடர்ந்து நம்ம அந்த வசனங்களை படித்தோம்னா, அவங்க கர்த்தருக்கு பயந்தார்கள். யாருக்கு பயந்தாங்க? புறஜாதிகள், கர்த்தரை அறியாதவங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் பார்க்குறாங்க, இவங்களோட உறவாக இருக்கிறாங்க, போக்குவரத்தெல்லாம் இருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கு பயந்தபடியினால். யாருக்கு பயப்படல? ராஜாவுக்கு பயப்படல. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தபடியினால ராஜாவுக்கு பயப்படலை. அதனால என்ன நடக்குது? அந்த மருத்துவச்சிகளை ஆண்டவர் தழைக்க பண்றாரு. அந்த காரியத்தை செய்திருந்தா ஒரு மோசே மூலம் தேவனுடைய பெரிய திட்டம் இருக்குது. யாரு? மோசே மூலமாக தேவன் இந்த ஜனங்களை எல்லாம் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்கள் தேசத்துக்குள்ள அவங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ள, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ள ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிற அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முடிஞ்சிருக்குமா? அந்த நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்குறாரு. பயந்ததுனால எல்லாம் அந்த பிள்ளையை காப்பாற்றுறாங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய மனிதன். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். நம்ம கர்த்தருக்கு பயந்து இருந்தோம்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நீதிமொழிகள் எல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. என்ன இருக்குன்னா, நீடித்த ஆயுசா பெருக பண்ணுவாராம். ஆயுஸ் நிறைய வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வழியில் நடக்க, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காமல், ஜபம் பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் சரிதான், 1/4 மணி நேரம் இருந்தாலும் சரிதான். என்ன செய்யுங்க? காலையில் எந்திரிக்க எவ்வளோ லேட் பண்ணுறீங்க? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 7 அதிகாரத்தில் வாசிங்க. ஐஸ்வர்யம், கனமும், செல்வமும், மிகுந்த ஆஸ்தி கிடைக்குமா? ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் தெய்வ சமூகத்தில் எழும்பி உட்கார்ந்துருந்து தேவனை நல்ல துதிங்க, ஆராதிங்க. கர்த்தர் தம்முடைய வழியை எல்லாம் நமக்கு போதிப்பார், அவருடைய வழியில் நடத்துவார். நம்ம மறுமையில் தேவனுடைய இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோம் சொல்லுங்கள்? எத்தனை வருஷம்? 100 வருஷமா? 80 வருஷமா? 70 வருஷமா? 70 வருஷம் பலத்தின் மீதுனால 80ன்னு சொல்லியிருக்கு. ஆமாம், ஒரு 95 வருஷம் கூட இருக்கலான்வீங்க. அது எப்படி போயிடும்? சீக்கிரத்தில் கடந்து போயிடும். நம்ம பிறந்து வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வயசு என்ன? இதுவும் கடந்து தான் போகும். அப்போ அந்த 100 வருஷத்துக்குள்ள இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம பூமியில் எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ, அப்பாவா உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருங்க. பிள்ளைகளுக்கு பரிசுத்த வாழ்க்கையை கற்றுத்தாங்க. பிள்ளைகளுக்கு வேதம் வாசிக்க சொல்லித்தாங்க. ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை சண்டே கிளாஸ்க்கு அனுப்பி விடுங்க. வாலிபர்களா 2 அடியை கொடுங்க. அதில் என்ன வேதத்தில் நம்ம இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, கண்ணு தானே, கண்ணை பிடுங்கி போட்டுட்டு நீ பரிசுத்தமாக வாழு. அதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் செய்யணும்னு சொல்கிறாரு. கண்ணை பிடுங்கி போட்டிட்டு நீ பரிசுத்தமாக வாழு. நீ இந்த 2 கண்ணோடு அங்கே போய் நரக அக்கினியில் வேதனைப்படுறத காட்டணும். ஒரு கண்ணோட பரலோகத்தில் இருப்ப. கை உனக்கு பாவம் செய்த புடிங்கி தரித்து போடு. அப்போ நீ 2 கையுடையவனா. அப்போ நம்முடைய தெய்வ பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இயேசு சொன்ன கட்டளை தான், வேதத்தில் நமக்கு தான் எழுதி கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளணும். நம்ம அம்மா பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? முன்மாதிரியாக வாழுங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. எந்த பேய் குறுக்க வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. என்டர்டைன்மெண்ட் எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. செல்ஃபோனை பார்த்து எவ்வளோ நேரம்? காலையில் வேகமாக இத்தனை பேர் முழிப்பு வந்த உடனே எந்திரிக்கிங்க, வேகமாக எந்திரிச்சு ஓடுங்க. அதில் உட்காந்துருந்து சாத்தா நல்லா கொடுத்தா ஆளுக்கு 1, ஊருக்கு ஒரு டெலிஃபோன் தான் இருக்கும் ஒரு காலத்தில். இப்போ என்னது? ஆளுக்கு 1 கொடுத்துட்டாய். அதை நம்ம சாத்தான் கொடுத்ததா எடுக்கக்கூடாது. தேவன் என்னை பரிசுத்தப்படுத்த எவ்வளோ வார்த்தைகள் வருது. எந்திரிங்க, நல்லா செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிச்சு நல்லா தண்ணி குடிச்சிட்டு தெய்வ சமூகத்தில் நடுங்க. காலையில் எப்போவுமே நடக்கணும். உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லியிருக்கு, அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். சொல்லுங்க, எதுக்காக போனார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எதுக்காக போனாரு?
ஜபம் பண்ண போனாராம். இயேசு தேவன், சர்வத்தையும் படைத்து ஆளுகிற ராஜா, இந்த உலகத்தை ஆளுகிற ராஜா என்ன செய்வாராம்? அதிகாலையில இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு. அதனால நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அது ஒரு நமக்கு ஒரு முன்மாதிரி தான். இயேசுவை போல தானே நம்ம ஜெபிக்கணும், இயேசுவை போல பரிசுத்தமா வாழணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம மீட்டு ரட்சித்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இயேசுவை போல ஊழியம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் தருவார். அப்போ அதிகாலையில எழுந்து இருட்டோட வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். நம்மகிட்டயும் என்ன இருக்கணும்? அந்த பழக்கம் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்து அதிகாலையில நிற்பேன் ஆண்டவரே. என்ன செய்யக்கூடாது? உட்கார்ந்த இடத்திலே, அதாவது கட்டிலேயே உருண்டு அல்லது கட்டில் பக்கத்திலேயே முழங்கால் போட்டு உட்கார்ந்து தலையணையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஜபம் எல்லாம் முடியாது, பண்ண முடியாது. புரியுதா? நம்மளால முடியாது. அப்போ அதுலேயே அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணா ஜெபம் பண்ண நேரம் பத்தாது. என்ன செய்யுங்க? வேகமா எந்திரிங்க, போங்க, செய்ய வேண்டிய முகத்தை கழுவி பல்ல விளக்கி நல்ல டம்ளர் தண்ணி இல்லை டீ காஃபி என்ன வேணும்னா குடிச்சிட்டு என்ன செய்யுங்க? உங்கள் வீட்டில் நடந்து ஆண்டவரே வனாந்தரமான இடத்துக்கு போனான்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நல்ல சத்தமாக துதிங்க. கேட்டால் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கேட்கட்டும். கேட்டு அவங்களுக்குள்ள என்ன, நம்ம தெருவுக்குள்ளே நம்ம சத்தமாக துதிச்சா என்ன செய்வோம்? தெருவில் பிசாசு வராது. அந்த வீடுகளில் பிசாசு கட்டி வச்சிருக்கிற பிசாசுகள் எல்லாம் ஓடும். அந்த தெரு என்ன செய்யும்? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். எந்திரிச்சோம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த உங்கள் ஊர் பேரை சொல்லுங்க, இந்த ஊரில் இருக்க எல்லா பிசாசை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் வெளியேறு சொல்லுங்க சத்தமா. நல்லா துதிச்சு பாடி ஆறாதீங்க. அந்த தெருவெல்லாம் கேட்கட்டும், மக்கள் எல்லாம் கேட்கட்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். யாருக்கு? நம்முடைய ஊருக்கு. நம்ம எல்லாரும் எந்திரிச்சு ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆமேன். கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்றது, கர்த்தருடைய நாமத்தை மகிமையா வாழ இயேசுவின் ரத்தத்துக்குள்ள எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. இது வந்து நமக்கு நன்மையே தான் தரும், ஒரு நாளும் தீமையே தராது. கர்த்தருக்கு பயப்படுகிற பையன், ஏதோ நான் ஒரு படித்தேன், ஒரு வேலையை பார்த்தேன், நான் நல்லா வாழ்றேன், விடுங்க. அதெல்லாம் யார்? என்னது? உலகத்தார் தான். அதெல்லாம் உலகத்தாருக்கு தான் அந்த ஆசைகள்லாம். நம்ம எல்லாம் அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடந்து உங்க தெருவில் ஒரு 10 ஆத்துமாவையாவது கூட்டிட்டு வாங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரோடு உள்ள உறவுல வளருங்க. இது நமக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை. நம்ம பேர் சொல்லி இப்ப வாசிக்கிற நோவா, அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? உலகமே சீர்கட்டு போச்சு. அவர் ஒரு மனிதன். அதே மாதிரி பார்க்குறோம், யோபு காலத்தில் பார்க்குறோம், யோசேப்பு சின்ன ஒரு பையனா இருக்கிறான். அவங்க அழகை கண்டு அந்த பிசாசு அவன் மேல கை போடுறா. அப்போ அந்த உலகத்தில் எவ்வளவு திசை திருப்புகிற காரியங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. இயேசு நாமத்தினால கையை கட்டி அல்ல, கையை உயர்த்தி ஆமேன். தேவ சமூகத்துக்கு பயப்படுகிற பயம் தாங்க. எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கற்று தாங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்று தாங்க இயேசுவின் நாமத்தினால. இதனால வருகிற மேன்மை ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கணும். எல்லாம் கேளுங்க, நான் அனுபவிக்கணும், என் குடும்பம் அனுபவிக்கணும், எங்க ஊர் அனுபவிக்கணும், எங்க தேசம் அனுபவிக்கணும், அந்த உலகம் அனுபவிக்கணும். ஆண்டவரே அப்படியா? ஆண்டவரே என்னை செம்மையான வழியில நடத்துங்க. ஆண்டவரே அப்பா நீதியின் பாதையில நடத்துங்க, பரிசுத்தத்தின் பாதையில நடத்துங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, உம்முடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களை தாழ்த்துகிறோம். முழு சபையா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை திசை திருப்புகிற பொல்லாத பிசாச கடைந்து கட்டி வெளியேறி போ என்று அப்புறப்படுத்துகிறோம். சபை பரிசுத்த ஸ்தலம். எங்களை பரிசுத்தமாக்குகிற பரிசுத்தருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அனாதி தீர்மானம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், எங்களுடைய சபையில நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.